அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது 17 செப்டம்பர்லேருந்து 16 அக்டோபர் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்கள், கிரக பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மகரம், உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் எதிர்பார்த்திருந்த தகவல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பெரியவர்கள், ஆன்மீக அன்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். சிலர் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடந்த மாதங்களில் மருத்துவ செலவு அதிகமாக இருந்தது, இந்த தடவை மருத்துவ செலவு கம்மியாகும். அதே மாதிரி இப்போ உங்களுடைய தனவரவு, பொருளாதாரம் உயரக்கூடிய காலமாகவும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். சிலர் புது மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தங்க நகையோ வெள்ளி நகையோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது மாதிரி இந்த தடவை கால் பாதங்களில் சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி இந்த மாதம் மகர ராசிக்கு மிக சிறப்பான பலன்களையும், நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடியதும், நண்பர்களுடைய தொடர்பு மூலமாக உங்களுக்கு மிக சிறப்பான காலமாக இந்த மாதம் அமையும். சிலர் வெளிநாடு பயணத்தை போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நல்ல சிறப்பாக அமையக்கூடிய காலமாக அமையும். இந்த மாதம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் நவகிரகத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு உங்களோட பெயரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது இன்னும் மேலும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். கும்பம், அதிக மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதத்துலேருந்து சில நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். உறவினர்களால் இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த மனச்சுமை நீங்கும். தாயினுடைய உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை கொள்ள வேண்டிய காலமாக அமையும். பணவரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நகைக்கடன் மூலமாகவோ இல்லை வேறு நண்பர்கள் மூலமாக கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு சென்ற மாதம் இருந்ததை விட இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடியதும், உங்களுடைய மனதளவில் நீங்கள் புது தைரியத்தை கொண்டுறக்கூடிய உற்சாகமாக மாதமாக இந்த அமையும் இந்த மாதம். அது மாதிரி சிலர் நிறைய பிளான் பண்ணி, அதாவது தொழில் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, இல்லை தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க, மாற்றணும்னு நினச்சி இவ்வளோ நாள் தடை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு, தடை ஏற்பட்டிருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் முன்னேற்றமான செய்தி, உங்களுக்கு மனசு திருப்தி அளிக்கக்கூடிய மாதிரி ஒரு செய்தி தகவல் கிடைக்கும், இல்லை உதவி கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதை செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும். சிலருக்கு குழந்தைகளுடைய உடல்நிலையில், இல்லை குழந்தைகளுக்காக மருத்துவ சிகிச்சை இது மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக போக வேண்டியது இந்த தடவை இருக்குது. நீங்கள் பெருமாள் கோயில் வழிபாடு செய்கிறது, இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். மீனம், மீனராசிக்கு குரு பயிற்சி ஆகியும் இதுவரைக்கும் ஒரு பலன்கள் நடக்காமல் இருந்த மாதம் கடந்த மாதம் வரைக்கும் இருந்தது. இந்த மாதத்தில் அப்படி இல்லை, நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதுவும் முன்னேற்றமான தகவல்களாக தான் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது உண்டு. நண்பர்கள் மூலமாகவும் மற்றும் புதிய திட்டங்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபகரமான மாதமாக இந்த மாதம் அமையும். திருமணம் சம்பந்தப்பட்டதில் காத்திருந்தவங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையக்கூடிய காலம். அதே மாதிரி கடந்த காலங்களில் கொஞ்சம் மன உளைச்சல், நிம்மதி இல்லாமல் இருந்த சூழ்நிலை மாறி மன மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களாலும் சரி, நண்பர்களாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சந்தோஷமாக அமையக்கூடிய மாதமாக அமையும். இந்த மாதத்தில் திருமண விஷயங்களும் சரி, குழந்தை பாக்கிய
பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கும் சரி இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். அது மாதிரி வேலையில் வந்து பதவி உயர்வையும் இடமாற்றத்தையும் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது நிச்சயம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து தொழில் சம்பந்தமாக முன்னேற்றங்கள் இல்லாமல் மிகவும் மன உளைச்சல் இருந்த நபர்களுக்கு மிகவும் சிறப்பான காலமாக பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ இல்லை புதிய தொழிலுக்கு திட்டமிட்டது உங்கள் ராசிக்கு வந்து இப்போது குருபலம் கூடியிருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனும் இந்த குருவோடு சேர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா தொழிலில் இருந்த தடைகள் விலகும், தொழில் வளம் பெறும், தனலாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு வந்து மேலும் சிறப்பாக பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயில் சென்று வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் நினச்சி வச்சுருந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப பகவானோட அருள் கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் 10க்கு மேலே உங்களுக்கு வந்து தனவரவும் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போது சொல்லியிருக்கிற பலன்கள், அதாவது இந்த புரட்டாசி மாத பலன்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா கோச்சார நிலையில் கிரகங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கோம். இது 80% அந்த பலன்கள் நடக்கும். இதில் வந்து ஒரு சிலருக்கு அளவுக்கு அதிகமாகவோ இல்லை ஒரு சிலருக்கு ரொம்பவும் பலன்களே நடக்காமலோ கூட இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒவ்வொருத்தருடைய பிறப்பு ஜாதகம், நீங்கள் பிறந்தப்போ இருந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இப்போது சேரக்கூடிய கிரகங்களுடைய பலன்களும் வச்சு தான் மாறுபடும். ஒரு சிலருக்கு ரொம்ப கெடுதலான பலன்கள் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை காட்டி நல்ல தகுந்த பரிகாரம் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இப்போது தினபலன்கள் இல்லை ஜோதிட சம்மந்தமான கருத்துக்கள், தினபலன்கள் இதெல்லாம் வந்து ரெகுலராக இந்த சேனலில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் வந்து தினபலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.